பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல, பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல, அமிர்த கவி தோடை பாட அடிமைதன கருள்வாயே. அமிர்த கவி தோடை பாட அடிமைதன கருள்வாயே. சமரிலெதிர்த்த சுர்மாள தனியில் விட்டருள்வோனே. சமரிலெதிர்த்த சுர்மாள தனியில் விட்டருள்வோனே. நம சிவாய பொருளானே ரஜதகிரி பெருமாளே. நம சிவாய பொருளானே ரஜதகிரி பெருமாளே. அமிர்த கவி தோடை பாட அடிமைதன கருள்வாயே. அமிர்த கவி தோடை பாட அடிமைதன கருள்வாயே. பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல, அமிர்த கவி தோடை பாட அடிமைதன கருள்வாயே. சமரிலெதிர்த்த சுர்மாள தனியில் விட்டருள்வோனே. நம சிவாய பொருளானே ரஜதகிரி பெருமாளே. ரஜதகிரி பெருமாளே. அமிர்த கவி தோடை பாட அடிமைதன கருள்வாயே. அடிமைதன கருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ரஜதகிரி பெருமாளுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். முருகாசரணம். இனி இந்த பாடலின் ஒவ்வொரு வரி அர்த்தத்தை பார்ப்போமா? பூமி அதனில் பிரபுவான என்றால் இந்த பூமண்டலத்தின் தனிப்பெரும் தலைவரும், புகலியில் வித்தகர் போல என்றால் சீர்காழிப்பதியில் அவதரித்தருவருமான திருஞான சம்பந்த மூர்த்தியைப் போல என்று பொருள். அமிர்த கவி தொடைப்பாட என்றால் இறப்பை நீக்கி மரணமில்லா வாழ்வை தரவல்ல தேவாரப் பாடல்களை போன்று பாடுவதற்கு என்று பொருள். அடிமைதன கருள்வாயே என்றால் இந்த அடிமைக்கும் திருவருள் புரிவாக என்று பொருள். சமரில் எதிர்த்த சுர்மாள என்றால் போரில் எதிர்த்து வந்த சூரன் மாண்டொழிய என்று பொருள். தனி அயில் விட்டு அருள்வோனே என்றால் ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏவி அருளியவனே என்று பொருள். நமசிவாய பொருளானே என்றால் நமசிவய என்ற ஐந்தெழுத்தின் தத்துவமாகியவனே என்று பொருள். ரஜதகிரி பெருமாளே என்றால் வெள்ளியங்கிரியில் கையிலை மலையில் உள்ள பெருமாளே என்று பொருள். இதில் புகலி என்றால் சீர்காழி. உலகமே அழியினும் அழியாத தலமாகிய சீர்காழிதான் தேவர்களுக்கும் புகலிடம் என்பதால் இதை புகலி என்ற பெயர் ஏற்பட்டது. இனி இதன் அர்த்தத்தை மொத்தமாக பார்ப்போமா? இந்த பூமண்டலத்தின் தனிப்பெரும் தலைவரும் சீர்காழிப்பதியில் அவதரித்தவருமான திருஞான சம்பந்த மூர்த்தியைப் போல இறப்பை நீக்கி மரணமில்லா வாழ்வை தரவல்ல தேவாரப் பாடல்களைப் போன்று பாடுவதற்கு இந்த அடிமைக்கும் திருவருள் புரிவாக என்று அருணகிரிநாதர் முருகனிடம் விண்ணப்பிக்கிறார். இதில் நாம் என்ன விண்ணப்பம் செய்ய வேண்டுமென்றால், நமக்கு அருணகிரிநாதரை போல பாடல்களை இயற்ற முடியாது. ஆனால் அருணகிரிநாதர் போன்ற மகான்கள் இயற்றிய பாடலை நாம் என்றென்றைக்கும் முருகனை துதிக்க
பாட வேண்டும், நம் நாக்கில் சக்தி தர வேண்டும் என்று முருகனிடம் நாம் விண்ணப்பம் செய்வோம். போரில் எதிர்த்து வந்த சூரன் மாண்டொழிய ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏவி அருளியவனே, நம சிவய என்ற 5 எழுத்தின் தத்துவமாகியவனே, வெள்ளியங்கிரியில் கையிலே மலையில் உள்ள பெருமாளே என்று அருணகிரிநாதர் உருகி முருகனை பிரார்த்திக்கிறார். இனி இதே திருப்புகழை நாம் வேறொரு கோணத்தில், அதாவது நமக்கு தியானத்திற்கு உகப்பாக நாம் இதன் அர்த்தத்தை பார்ப்போமா? இந்த திருப்புகழை நாம் பாடும்போதே தியானத்தில் நம் மன கண்ணில் நாம் இந்த அர்த்தத்தை தெரிந்து நாம் பாடினால் அப்படியே நமது மனம் முருகனிடம் ஒன்றிவிடும். இதில் சந்தேகமே இல்லை. பூமி அதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல என்றால், உலகின் அனைத்து புகழும் ஆற்றலும் உன் திருவடியில் நிலைத்துள்ளது. முருகனே, முருகப்பெருமானே, அறிவும் ஆற்றலும் உன்னாலேயே தோன்றுகிறது. என் உள்ளத்திலும் நீ புகழியாய் திகழ்வாயாக. அமைதியின் தெய்வமாக, அருளின் ஒளியாக என்னுள் நீ பிறக்கின்றாய். எதிர்மறை எண்ணங்களை, துன்பங்களை வென்ற வீரனே, என் மனக்கலக்கத்தை நீ சமர்த்தமாய் வென்று விடுவாயாக. என் நாவும் என் மனமும் உன் அருளை கோரும் பாட்டாகட்டும். என் சுவாசம் கூட உன் பெயரை கூறட்டும். சத்தத்தின் மையம் நீயே, அறிவின் அர்த்தம் நீயே, அமைதியின் ஒளியும் நீயே. என் உள்ளமெனும் மலை சிகரத்தில் நீ உறைவாயாக. அங்கிருந்து நீயே என் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒளிவிடுவாயாக. முருகாசரணம், முருகாசரணம், முருகாசரணம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.